தான். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அப்ளை பண்ணலாம், மாற்ற வேண்டாம். என்னென்ன ரூலோ அதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் ரூல் f of x equal to x squared. f dash of x என்னடா கணக்கு கிடைக்கும்? 2x. f double dash of x என்னடா கணக்கு கிடைக்கும்? 2. அப்போ 2ன்னு வந்துருச்சு. அப்போ டைரெக்டாக நீ பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் கிரேட்டர் தென் 0ன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமாம். சரி, இப்போ இவனை 0 பண்ணணுமா? இப்போ மினிமம் தான் சார். கிரேட்டர் தென் 0 வந்துருச்சு. பட் இவனை f dash of x வந்து 0 பண்ணும்போது x வந்து 0 கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? therefore f is minimum என்ன பாயிண்ட் at x equal to 2. கரெக்டாக இந்த வரையும் சார் எழுதிட்டு எழுதுங்க. x equal to 0 கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? இல்லை டவுட் இருக்குதா? அதான் இப்போ ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா நோ மினிமம் நோ மேக்ஸிமம் தான் சார். ஆமாம், பட் கிரேட்டர் தான் இங்கே வர எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் வந்து கிரேட்டர் தான் 0 தான் வந்துருக்குது. எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் இதை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். எதுவுமே கிடையாது, இதை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன வேணால் வரலாம், பாசிட்டிவோ நெகட்டிவோ 0 எது வேணால் வரலாம். பட் எஃப் செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் தான், எஃப் டேஸ் ஆஃப் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் தான். எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் கிரேட்டர் தான் 0வா இல்லை எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் லெஸ் தென் 0வா, அவ்வளோதான். இது வந்து லெஸ் தென் 0னா மேக்ஸிமம், கிரேட்டர் தான் 0னா மினிமம், அவ்வளோதான் கண்ணு. இது வந்து நம்மளோட வேல்யூ, இது வந்து டெஸ்ட். மினிமம் வருமா மேக்ஸிமம் வருமா, இது டெஸ்ட். இது வந்து நம்மளுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ. சரிங்களா? ஓகே சார், அவ்வளோதான் கண்ணு. புரிஞ்சுதுங்களா? இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் எழுதிக்க. ஓகே சார். சரி, செகண்ட் ப்ராப்ளம் போகிறேன். செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லிக்கலாம், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 3x. செக் பண்ணிக்கிறேன். எக்ஸ் கியூப் மைனஸ் 3x பார்க்கலாமாடா கண்ணு? சொல்லுப்பா, நீயே சொல்லு பார்க்கலாம். g dash of x வந்துட்டு 3x square minus 3. வெரி குட், கரெக்ட். g double dash of x வந்துட்டு 6x. ஓகே, கரெக்ட். இப்போ அடுத்த ஒரு என்ன, g dash of x வந்துட்டு equal to 0 ஆகும். சொல்லுமா. 3 காமன் எடுத்துலாம். 3x square equal to 3 x square equal to 1. x equal to 1, x equal to minus 1, plus 1. மறந்துடக்கூடாது. ஸ்கொயர் வரும்போது நம்ம என்ன எழுதுவோம், ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். ஓகே, ரூட் 1 எழுதுவோம். ரூட் 1 வந்தாவே -1 + 1 எழுதுவோம். சரிங்களா? ஓகே. அப்போ அப்ளை பண்ணுறாங்க. அப்போ g டபுள் டேஸ் ஆஃப் 1 என்ன கிடைக்கும்? 6 × 1 is 6 greater than 0. அப்போ என்னாச்சு, g is greater than 0 மினிமமா? இப்போ -1 போடணும்ல? போடலாம். ஒவ்வொரு கேஸை முடிச்சிடலாம். அப்போ g dash of double dash of -1 போட்டுருங்க. 6 × -1 என்ன கிடைக்கும்? -6. g is maximum கிடைக்கும். அவ்வளோதான், g is maximum. புரியுதாப்பா? அப்போ சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வந்துருந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். மேக்ஸிமம் மினிமத்துக்கு அப்ளை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு g மினிமம் அப்படின்னு என்னது 1 அப்ளை பண்ணணும். 1 அப்ளை பண்ணுறது 1 cube minus 3 × 1 that is equal to 1 minus 3 that is equal to -2. கரெக்டாப்பா? ஆமாம். அப்போ g மேக்ஸிமம் சொல்லு பார்க்கலாம், நீயே சொல்லுங்க. -1 போட்டோம்னா -1 + 3 -1 + 3 equal to +2. அவ்வளோதான். ஒர்க் முடிஞ்சுதா? ஓகே, ரைட். சரி, தேர்டு ப்ராப்ளம். தேர்டும் போர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்க. ஏன்னா ட்ரிகனாமெட்ரி கான்செப்ட் தேர்டும் போர்த்து. sin x இது வந்து cos x, cos இது வந்து 0, இது வந்து cos x. sin x + cos x h of x பார்க்கலாமா? தேர்ட் ஒன் f of sin x minus sin x + cos x. அவனே ரேஞ்ச் சொல்லிட்டான், 0 < x <π/2. அப்போ இந்த கேஸ்க்கு மட்டும் நம்ம இன்டர்வல் வர மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? வேற எந்த கேஸுக்கு இன்டர்வல் கண்டுபிடிக்காது. அப்போ என்ன கிடைக்க முடியும்? ஓகே. f dash of x சொல்லு பார்க்கலாம், என்ன கிடைக்கும்? சைனோட டெரிவேட்டிவ் ஒரு டவுட்,
மேல கொஸ்டின்ல ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுருந்த மாதிரி. ஓகே. கட்சி எப்போ ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்சின்னு எழுதிக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எஃப் ஆஃப் எக்ஸே போட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லேட்டஸ்ட் டேக் அது வேணா எடுத்துங்க. நம்ம எப்போ தானே போடுவோம். அப்படி பிரச்சனையா இருந்ததுன்னா நீ என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு எப்போ தான் போட்டு எழுதுறதா அவன் கச் ஆஃப் எக்ஸ் கொடுத்தாலும் லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கச் ஆஃப் எக்ஸ் மாற்றிக்கிட்டு நீங்கள் பண்ணால் தப்பு கிடையாது. ஓகே ஓகே. ஏன்னா நம்ம எப்படியே தான் ப்ராக்டிஸ் பண்ணிடுவான். திடீர்னு அவன் வந்து ஃபங்க்ஷன் மாற்றி கொடுத்துருவான். மாற்றி கொடுக்கும்போது நான் என்னமோ மறந்துட்டு நம்ம எழுதிடுவோம். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா அப்படி இது ஃபங்க்ஷன் மாற்றி கொடுக்குறோன்னா ஸ்டார்டிங்கே இதை எடுத்துங்க. லேட்டஸ்ட் டேக் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கச் ஆஃப் எக்ஸ் மாற்றிக்கிட்டு அப்படி பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே சரி டேக்கன். அப்போ இது வந்துட்டு cos x மைனஸ் sin x. மைனஸ் sin x. அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் sin x மைனஸ் cos x. மைனஸ் cos x. அப்போ வேணால் மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம். sin x ப்ளஸ் cos x வச்சுக்கோம். சரி டேக்கன். சரி, நம்மளோட ஒர்க் படி என்னது? ஈவனை வந்து 0 கொடுத்துக்கணும். பண்ணிடலாமா? அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 விச் இம்ப்ளைஸ் என்ன கிடைக்கும்? cos x minus sin x equal to 0. அப்போ என்னாச்சு? ரெண்டு இது பண்ணால் tan x equal to 0ன்னு வரும். கரெக்டுங்களா? இது இந்த பக்கம் போவோம். அப்போ என்ன கிடைக்கும்? sin x equal to cos x. cos x cos x equal to sin x கிடைக்கும். tan x by இது வந்து 1ன்னு கிடைக்கும். 0ன்னு வராது, 1 1 equal to tan x equal to 1 கிடைக்கும். அப்போ x equal to 45 டிகிரி. கரெக்டுங்களா? அது 5/4 வந்து வைக்கணுமா? அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. எஃப் டேஷ்ல எஃப் டபுள் டேஷ் இங்கயா இங்க அப்ளை பண்றாங்க. இல்ல சார், எனக்கு ஒரு டவுட். நான் சொல்றேன். இப்போ அந்த 5/4 தான் வைக்கணுமா இல்ல டிகிரின்னு வச்சுக்கலாம்? 5/4ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 45 டிகிரிங்கறியா? ஸ்டடீஸ்க்கு வரும்போது இந்த மாதிரி நோட் பண்ண வேண்டாங்கிறாங்க. மேக்ஸிமம் இதை நோட் பண்ணிக்கிறாங்க. அப் டு 10th ஸ்டாண்டர்டோட இந்த நோட்டேஷன் முடிஞ்சது. +1 +2க்கு வந்து இந்த நோட்டேஷன் நோட் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. போட்டாலும் தப்பு கிடையாது. பட் ஹையர் ஸ்டடீஸ் நோட்டேஷனுக்காக இதை மாற்ற சொல்லிட்டாங்க. மாற்றிடுங்க. சரிங்களா? இதெல்லாம் ஸ்கூலில் சொல்லவே இல்லை சார். மாற்றிடுவேன். ஸ்கூல் வேண்டாம். இது யூடியூப்ல நீங்கள் 10th வரைக்கும் இது யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. நம்ம இதுதான் மாற்றி ஆகணும். நம்ம எதுவும் மாற்ற வேண்டாம். சரிங்களா? ஓகே. சரி, அப்போ என்னாச்சு? எஃப் டபுள் டேஷில் அப்ளை பண்ண போகணும். 5/4 தட் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? மைனஸ் sin 5/4 ப்ளஸ் cos 5/4. கரெக்டாக கண்ணு? ஒரே இந்த அப்ளை பண்ணணும். இங்கே அப்ளை பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ வந்துட்டு மைனஸ் 1/5/4 1/√2 ப்ளஸ் 1/√2. அப்போ என்ன தெரியுது? இது ஆட் பண்ணி போட்டாலும் பாசிட்டிவ் வேல்யூ, வெளியே நெகட்டிவ் வேல்யூ. அப்போ கண்டிப்பாக நெகட்டிவ் வேல்யூ தெரிஞ்சிச்சு. கரெக்டாப்பா? அது எழுதுக்கா இல்லையா? எழுதுனாலும் தப்பு கிடையாது. நம்மளுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா நம்மளுக்கு இங்கே பெருசாக வேல்யூ எழுதணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு மெயின் நேம் என்ன? டெஸ்ட் என்ன சொல்கிறாங்க? வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லல. இது வந்து பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா? பாசிட்டிவாக இருந்தால் மினிமம், நெகட்டிவாக இருந்ததுன்னா மேக்ஸிமம். நீ வேல்யூ கண்டுபிடிச்சி போட்டாலும் தப்பு கிடையாது. கண்டுபிடிச்சி போடுவது பெரிய வேலை கிடையாது. 2√2 வரும். இங்கே மைனஸ் சைன் இருக்கும். இதோட விட்டுனாலும் சரி, கட் பண்ணாலும் -√2 போட்டாலும் சரி. நம்மளுக்கு மெயின் இது நெகட்டிவா பாசிட்டிவா நம்ம பார்க்க போகிறோம். சரியாம்மா? இப்போ பாசிட்டிவா நெகட்டிவா தெரிஞ்சிட்டாவே போதும். நம்ம வந்து என்ன கிடைச்சிச்சு? எஃப் இஸ் மேக்ஸிமம் தானே? லெஸ் தன் எஃப் இஸ் மேக்ஸிமம் தானே? மேக்ஸிமம். சரி, அப்போ x = 5/4 எங்கே அப்ளை பண்ணுவேன்? given the function அப்ளை பண்ணுவேன். சரிங்களா? அப்போ given the function இங்கே f of x அப்ளை பண்ணுவோமா? இதுல sin x + cos x அப்ளை பண்ணுவேன். அதுதான் f of x. இங்கே தான் அப்ளை பண்ணணும். இதில் தான் அப்ளை பண்ணணும். மெயின் given அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்குதுன்னு f of 1/√2 + 1/√2. அப்போ 1/√2 + 1/√2 2/√2 கிடைக்கும். அது √2 கூட எழுதலாம். அவ்வளோதான் சொன்னேன். ஒரு √2 எழுதிக்கலாம். அப்போ இதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம் வேல்யூ. சரிங்களா? அப்போ மேக்ஸிமமா மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது, அப்புறம் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்து இதுவா? ஆமாம், வேல்யூ கண்டுபிடிக்கிறதா எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணுவோம். டெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் டபுள் டேஷ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் டெஸ்ட்டாக இருந்தால் எஃப் டேஷ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். சரியா கண்ணு? சரி, 3rd வரைக்கும் முடிச்சாச்சு. 4th பார்ப்போமா? 4th அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். கரெக்டாக பார்த்துங்க. இது பார்த்தா 0 to π/2 முடிஞ்சிச்சு. பட் இங்கே என்ன இன்டர்வல் கொடுத்துக்கலாம்? 0 to 2π வரைக்கும் கொடுத்துக்கிறோம். கேர்ஃபுல்லாக போடணும்.
இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் ஐடியாவில் உள்ள வரும். சரியாப்பா? ஓகே. சரி பார்க்கலாமா? 4th கொஸ்டின். f of x equal to sin x minus cos x. சொல்கிறேன் f dash of x என்ன கிடைக்கும்? cos x plus sin x. வெரி குட். இன்டர்வல் சொல்லிட்டோம். 0 less than x less than 2 point சொல்லிக்கிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். f double dash of x என்ன டக்குன்னு கிடைக்கும்? minus sin x plus cos x. plus cos x. அப்போ யாரை 0 படுத்துவோம்? இவனை 0 கம்பைன் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? f dash of x equal to 0 which implies என்ன கிடைக்குங்கன்னு? cos x plus cos equal to minus sin x. அப்போ வந்துட்டு 1 equal to minus tan x equal to minus 1. அப்போ tan x equal to minus 1. ஸோ ஒரே நிமிஷம் இது எந்த குவார்டர் வேறு பார்க்கணுமா? நல்லா பார்த்துங்க. எந்த குவார்டர்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாமா? அப்போ எந்த குவார்டர்னா இருக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவார்டர்ன், செகண்ட் குவார்டர்ன், தேர்டு குவார்டர்ன் அண்ட் ஃபோர்த்து குவார்டர்ன். tan வந்து எங்கெல்லாம் நெகட்டிவ் இருக்கும்? tan வந்து நெகட்டிவ் செகண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கும். இதில் இருக்கும். அப்போ இதில் இருந்து இப்படி எப்படி எழுதலாம்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இதனோட வேல்யூ π/4. கரெக்டுங்களா? π/4னு எப்படி எழுதலாம்? π + π/4 இங்கே, 2π - π/4 இங்கே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குதா? டேனோட வேல்யூ நெகட்டிவ்ப்பா. அப்போ டேனோட வேல்யூ நெகட்டிவ் என்ன பண்ணுவீங்க? π + π/4 இங்கே 2π. ஏன்னா இது 2π தானே, இது 2πயோட ரிசல்ட். 2π - π/4. ஓகேங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூனா 2 வேல்யூ வருது. ஒரு வேல்யூ இல்லை, 2 வேல்யூ வருது. என்னென்ன வேல்யூ? எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும்? 3π/4 1. அடுத்தது எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும்? 8π. 8π - 5 என்ன கிடைக்கும்? 7π/4 1. கரெக்டாப்பா? டவுட் இருக்குதுங்களா? இல்லை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புப்பா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, இந்த 2 பாயிண்ட் என்ன பண்ண போகிறோம்? f டபுள் டேஸில் அப்ளை பண்ண போகிறோம். யார் f டபுள் டேஸு? மேலே இருக்கிற நம்பர் இவன் தான் நம்மளுடைய f டபுள் டேஸ். கரெக்டுங்களா? அப்ளை பண்ணலாமா? சொல்லுமா? f டபுள் டேஸ் ஆஃப் 3π/4. அப்போ 3π/4 என்ன கிடைக்கும்? மைனஸ் சைன், எப்படி எழுதலாம் அதை? π + π/4 ப்ளஸ் காஸ் π + π/4. கரெக்டா? எதனால் எழுதுகிறேன்? சைன் காசோட வேல்யூ தெரியணும், அதுக்காக எழுதுகிறேன். சரிங்களா? ஏன் இப்படி எழுதுகிறேன்? 3π/4. அப்போ தான் சைன் காசு வந்து நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அதனால் எழுதுகிறேன். சரியாடா கண்ணு? அப்போ சொல்கிறா கண்ணு, π + π/4 sin π/4. sin π/4னா இஸ் அ பாசிட்டிவ். அப்போ என்ன கிடைக்கும்? -1/√2. கரெக்டாப்பா? பை தேவையில்ல. அப்போ 5/4 போட்டோம்னா அதே மாதிரி காசுக்கு -1/√2 cos π/4. கரெக்டா? செகண்ட் குவார்டர்னா அதனால மைனஸ் வரும். கரெக்டாமா? ஓ, நான் மாற்றி போட்டுருந்தோம். சாரி நான் மாற்றி போட்டுக்கிறேன். π மைனஸ், π மைனஸ், π ப்ளஸ் போட்டு π மைனஸா? ஆமாம், π மைனஸ் தானே, நான் மாற்றி போட்டேன். செகண்ட் குவார்டர் தானே. செகண்ட் குவார்டர்னா π மைனஸ் π/2 + θ தானே. π/2 + θ π மைனஸ் π/4. π மைனஸ் π/4 தானே நம்ம 3π/4 கிடைக்கும். எல்சிஎம் 4π - π / 4 = 3π/4. கரெக்டுங்களா? அப்போ π - π/4 தான். சொல்கிறாங்கன்னு இது மைனஸ் வரும். அப்போ என்னாச்சு? எகெயின் -1/√2. கரெக்டாப்பா? ஒரே நிமிஷம். -1/√2. அப்போ என்ன கிடைக்குது? -√2. அப்போ லெஸ் தென் 0. கரெக்டுங்களா? ஆமாம். அப்போ லெஸ் தென் 0னா மீனிங் என்ன? f இஸ் மேக்ஸிமம் எந்த பாயிண்ட் இல்லை? 3π/4. கரெக்டுங்களா? 3π/4. கரெக்டாப்பா? ஆமாம். சரி, அடுத்தது யாரு? f டபுள் டேஷ் 7π/4. 7π/4 எப்படி எழுதலாம்? மைனஸ் சைன் என்ன எழுதலாம் இங்கே? 2π - π/4 ப்ளஸ் காஸ் 2π - π/4. கரெக்டாப்பா? ஐயோ, சேமாக தான் சொல்லுவோம். அதே தான் வரும். ஏன்னா ப்ளஸ் மாதிரி இருக்கும். இது வந்து ப்ளஸ் 1/√2, இது ப்ளஸ் 1/√2. அப்போ என்ன கிடைக்கும்? √2 கிடைக்கும். கரெக்டுங்களா? சிம்பிளிஃபை பண்ணால் √2 கிடைக்கும். அப்போ இது கிரேட்டர் தன் 0. கரெக்டாப்பா? இது நெகட்டிவ்ல வரும், இது பாசிட்டிவ்ல வரும். கரெக்டாக கண்ணு? ஆமாம். அப்போ சொல்கிறா கண்ணு என்ன வரும்? f இஸ் மேக்ஸிமம் வந்து இது வந்து மினிமம் ஆயிடுது. மினிமம்
at x equal to 7 pi by 4. 7 pi by 4. அப்போ இது யாரை எங்கே அப்ளை பண்ண போகிறோம்? ரெண்டு வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். சைன் எக்ஸ்னு என்னது? சைன் 3 பை பை 4. அதனோட மீனிங் என்ன? பை மைனஸ் பை பை 4 மைனஸ் காஸ் காஸ் பை மைனஸ் பை பை 4. கரெக்டாப்பா? அப்போ இது வந்து 1/√2 ப்ளஸ் 1/√2ன்னு வரும். ஈக்குவல் டு ஆல்ரெடி கண்டுபிடிச்சது √2ன்னு வரும். கரெக்டாமா கண்ணு? இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. இதை வந்து மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? மினிமம் வேல்யூ எப்படி போடுவீங்க? 7 பை பை 4. 7 பை பை 4 எப்படி போடுவீங்க? 2 பைல போடுவீங்களா? அப்போ என்னாச்சு? sin 2 பை மைனஸ் பை பை 4 மைனஸ் காஸ் 2 பை மைனஸ் பை பை 4. சரியாம்மா? இந்த வேல்யூ நெகட்டிவா? செக் பண்ணி பாரு. இப்போ இதில் வந்துட்டு மைனஸ் 1/√2 எழுதலாமா? மைனஸ் 1/√2. இது மைனஸ் 1/√2. அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மைனஸ் √2 கிடைக்கும். கரெக்டாப்பா? மைனஸ் அவ்வளோதான் கண்ணு. மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சாச்சு. ஃபோர்த்து ப்ராப்ளத்துக்கு. ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்லை சார். ஓகே, ஃபிஃப்த் ப்ராப்ளம் பார்க்கலாமா? கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ, ஏன்னா நான் கீழே போகும்போது தெரியாது. ஒரு நோட்டில் நோட் பண்ணிக்கோ, நான் கீழே போகும்போது சொல்ல. நோட் பண்ணிட்டியா? எல்லா ப்ராப்ளமும் நோட் பண்ணுறதா? நோட் பண்ணால் நோட் பண்ணிக்கோ, ஏன்னா மேலே மேலே போயிட்டு இருக்குது. நீ நோட் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் இப்போ ஃபிஃப்த் ப்ராப்ளம் நோட் பண்ணு, மேலே போகும்போது அடுத்த ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்ணிட்டேன். சரி, கீழே சொல்லு, நான் அப்படியே நான் போட்டுட்டு அப்படியே பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 9x ப்ளஸ் 15. ஓகே, சொல்கிறேன். நான் அப்படியே ஒரு ஸ்டெப்பை நீயே சொல்ல, ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் உனக்கு போட்டுக்கிட்டாங்க. சொல்லுங்க. என்ன? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 9. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் 6x மைனஸ் 12. இதுலேருந்து 6 காமனாக கூட எடுத்துக்கலாம். x மைனஸ் 2. இது வந்துட்டு மைனஸ் 2. இப்போ f dash of x 0 பண்ணணும்ல, 0 பண்ணிருங்க. அதான் dash of x is equal to 0 3x square minus 12x plus 9x. 3 காமன் எடுத்துலாமா? 3 காமன் எடுத்து தான் ரிசல்ட். அப்ப 0 பண்ணி சொல்லு பார்க்கலாம் என்ன வரும்னு. ஃபேக்டரைஸ் பண்ணுப்பா. ஃபேக்டரைஸ் பண்ணிட்டியா? நான் அந்த ஃபார்முலாலே போட்டுட்டுமா? உனக்கு எது ஈஸியோ அதை பண்ணு. கரெக்ட். இப்போ 3,1. அப்போ டபுள் டேஷில் 3 அப்ளை பண்ண அண்ட் 1 அப்ளை பண்ணு. 3 ஃபஸ்ட் அப்ளை பண்ணலாமா? 3 அப்ளை பண்ணால் என்ன இருக்கும்? 6 × 3 டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணணும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் இங்கே இருக்குது பாரு. ஓகே, இவன் அப்ளை பண்ணு. அப்போ ஃபஸ்ட்டு 3 போட்டால் 6ன்னு வரும். அப்போ பாசிட்டிவ்னா என்னது? எஃப் இஸ் மேக்ஸிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 3. கரெக்டாப்பா? அடுத்து 1 போட்டால் மினிமம் மட்டும் செக் பண்ணு. -6 வரும். ஈக்குவல் டு நெகட்டிவ் வருது. அப்போ லெஸ் தேன் 0. அப்போ எஃப் இஸ் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. சரியாம்மா? சொல்லுங்க சார். கிரேட்டர் than 0 வந்ததுன்னா மினிமம் தானா சார்? நான் மாற்றி போட்டேன்னா? நான் தான் மாற்றி போட்டேன். இஸ் மினிமம். நானும் மாற்றி போட்டேன். ஓகே, மாற்றிக்கோ. நான் நீங்கள் சொல்கிறது அப்படியே கேட்டுட்டே மாற்றி. இன்க்ரீஸிங் டிகிரீஸிங் தான் அந்த கான்செப்ட் வரும். பட் இதை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. வெரி குட். அப்போ இது மினிமம், இது வந்து மேக்ஸிமம். மேக்ஸிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. சரி, அது மெயின் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுப்பா எஃப் ஆஃப் எக்ஸில். அப்போ எஃப் ஆஃப் 1 எவ்வளோ கிடைக்கும்?
எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் ஒன் ரெண்டுமே பண்ணணும்ல, எஃப் ஆஃப் ஒன்னும் போடணும், எஃப் ஆஃப் த்ரீயும் போடணும்ல. ஆமா ரெண்டுமே போடணும், அப்போ மேக்ஸிமம் மினிமம் கிடைக்கும்ல. அப்போ இது வந்து 27 மைனஸ் 9. எனக்கு இது எக்ஸ் கியூப் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் தானே. ஓகே, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 9 இன்ட்டு 1 ப்ளஸ் 15 மைனஸ் 15 ப்ளஸ் 15. அப்போ 15 வரும் 3 போட்டா. ஓ 3 போட்டியா? அப்போ இவ்வளோ சிம்பிள் பண்ணால் எவ்வளோ? 1 மைனஸ் 6 ப்ளஸ் 9 ப்ளஸ் 15. ஒரே ஒரு மைனஸ் சைன் தான் இருக்குது. அப்போ இது கட் பண்ணால் 3. அப்போ 18 19 வருதா? 1 போட்டு பாரு 19 வருதானு. எஃப் ஆஃப் 3க்கு தான் வந்து சொன்னால் 15 வருதா? 27 மைனஸ் 4 1 போட்டால் 19, 3 போட்டால் 15. சரி நிமிஷம் என்னமா மாற்றி வர மாதிரி இருக்குதுப்பா. எப்படி சார் 18 வந்துச்சு? ஓ 27 அது, சாரி நான் தான் மாற்றி போட்டேன். 27 இல்லை சார், 6 3 எக்ஸ் ஸ்கொயர் தானே. 3னா ஓகே 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 3னா 9 54 ஓகே, இங்கே 54 வரும் கரெக்டாப்பா. ஓகே, ஆமாம் சார். மைனஸ் 20 மைனஸ் அடுத்து 27 வரும். இது ரெண்டையும் கட் பண்ணால் மைனஸ் 9 இல்லை சார், 9 வராது, 27 வரும். ஓகே டேக்கன், ஓகே சாரி நான் அப்ளை பண்ணால் டேரெக்டாக பண்ணணும் அப்படி ஆயிடுச்சு. அப்போ இதுவும் கட்டாயிரு 15 தான் வரும். ஓகே டேக்கன் கரெக்ட், ஈக்குவல் டு 15 கரெக்டாப்பா. அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 9 ரெண்டுமே கரெக்ட் ஆயிடுச்சு சரிங்களா. ஓகே அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? அடுத்த ப்ராப்ளம் என்ன சொல்லிக்கிறான் வேணா நோட் பண்ணிக்கிட்டு, எல்லா ப்ராப்ளத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு பாரு, லென்த்தாக போயிட்டே இருக்குது. நோட் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ண முடியும், இல்லை புக்கு கீது கையில் வைக்க முடியுமா பாரு. இன்னும் 3 ப்ராப்ளம் இருக்குது, 3 ப்ராப்ளத்தையும் போட்டு ஒரே விஷயம் நோட்டே பண்ணிடுறேன். நோட் பண்ணிக்கிறியா? மதி கதவை திறந்து வை, அம்மா வரும். மதி கதவை திறந்து வை, அம்மா வரும். ஓகே சரி ஓகேம்மா, இப்போ ஒவ்வொரு ப்ராப்ளமாக போடலாம் பாருங்க. 6th ப்ராப்ளம் இப்போ சொல்ல போறீங்க. அப்போ 6th ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6 சொல்லுப்பா. கொஸ்டின் 6 என்னமா வருது? g of x equal to g of x by 2. என்னப்பா? x by 2 x by 2 plus 2 by x. 2 by x. அப்புறம் x greater than 0. x greater than 0 எதனாலனா இங்க 0 அப்ளை பண்ண என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி ஆயிரும். அதனால x greater than 0 சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பதிலா x is not equal to 0 ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, அவங்க கொடுத்துக்கிற கேஸ் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ x வந்துட்டு less than 0 வராதா? less than 0 வரலாம், பட் அவங்க வந்து less than 0 எடுக்க வேணான்ட்டான். அவன் சொல்றது அப்படி தானே, x greater than 0 x is not equal to 0 ன்னு சொல்லிக்கிறாங்க. greater than 0 தான் கொடுத்து. அப்போ ஓகே, அப்போ நெகட்டிவ் வேல்யூ வந்தா எடுக்காத அப்படின்ட்டான். நெகட்டிவ் வேல்யூ வரலாம், வந்தாலும் எடுக்காதேன்ட்டான். ஓகே 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 சொல்றாங்க. அப்போ g dash of x சொல்லுமா என்ன வரும்னு? ஒரு 1/2 plus 2 plus 2 by x square. எப்படி? 1 by x ஓட டெரிவேட்டிவ். 1 by x ஓட டெரிவேட்டிவ் என்ன? x power minus 1 by x ஓட. ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா? ஐடியா ஓகே தானே? அதனால தான் அது வந்து 2 எல்சிஎம் எடுக்கணுமா? சரி, அடுத்து g double dash போடலாமா? g double dash of x. இதுக்கு எல்சிஎம் எடுக்க வேணாமா? எனக்கு என்ன இதுக்கு எல்சிஎம் எடுக்க வேணாமா? எல்சிஎம் எடுக்க வேணாம், இப்படியே போட அப்போ ஈஸி. ஓகே, இப்படியே போட்டேன்னா இது கான்ஸ்டன்ட் டைம்ல 0 ஆயிரும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா மறுபடியும் போடணும், இது 0 ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கலி. அப்போ என்ன 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2x³ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குதா? புரிஞ்சு. அப்போ ஆல்ரெடி இன்னொரு 2 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 2 வரும் கரெக்டுங்களா? ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ இங்கே ஒரு 2 இருக்குது, இந்த 2 இன்ட்டு 2 வரும். அப்போ என்னாச்சு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 4/x³. 4/x³. இதான் வந்து g double dash of x. அப்போ யாரை நம்ம 0 கொடுத்த போகிறோம்?
g dash 0 f g dash of x. அப்போ என்னாச்சு 1/2 ஈக்குவல் டு 2/x². கரெக்டாக கண்ணு? Whole square. அப்போ சொல்லுமா x² ஈக்குவல் டு 4. இப்போ x ஈக்குவல் என்ன கிடைக்கும் -2, +2. கரெக்டா? அவன் கொடுத்ததை வந்து x greater than 0 மட்டும் தான் சொல்லிக்கிறான். அந்த கேஸ் இல்லைன்னா ரெண்டையும் எடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. x is not equal to 0ன்னு சொல்லியிருந்தோம்னா ரெண்டுமே எடுக்கணும். அவன் சொன்ன கேஸ் என்ன சொல்லிக்கிங்க, x greater than 0ன்னு ஒரு வேர்டு சொல்லிட்டான். அதனால இவனை வந்து மென்ஷன் பண்ண தேவை. அப்போ since x is greater than 0, -2 can be negated. ஆமா, ஏன்னா அவன் கொடுத்த கேஸ்னால. அப்போ g dash of 2 என்ன கிடைக்கும், that is equal to 4/2 அப்போ என்னாச்சு, இது ஃபுல்லாக கட் ஆகி வெறும் 2 மட்டும்தான் இருக்கும். அப்போ 1/2 greater than 0, 1/2 greater than 0. அப்போ g நான் g சொல்ல double dash போடணும். ஆமா, g டபுள் டேஷ்ல போடணும். 4/, போட்டு சொல்லு பார்க்கலாம், பொறுமையாக போடு. 4/8 1/2. ஓகே தானே, ஐடியா ஓகே தானே? ஓகே. அப்போ என்னாச்சு, மினிமம் அட் எனக்கு greater than 0னா மினிமம் போன தடவை மாற்றி போட்டோம். greater than 0 மினிமம் அட் x equal to 2. அட் x equal to 2 எங்கே அப்ளை பண்ணுவேன், இங்கே அப்ளை பண்ணுவேன். கரெக்டாப்பா? அப்போ இங்கே அப்ளை பண்ண டேரெக்டாக அங்கே போயிட்டு நம்ம கப் பண்ணுறோம். இங்கே g of 2 என்ன கிடைக்கும், 2/2 1 + 2/2 1, தட் இஸ் ஈக்குவல் என்னது 2. அப்போ இவன் யார், மினிமம் வேல்யூ. கரெக்டுங்களா? 2ங்கிறது மினிமம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே? புரிஞ்சு. ஓகே. சரி, கொஸ்டின் நம்பர் 7 பார்ப்போமா? கொஸ்டின் நம்பர் 7 ஒரே நிமிஷம். கேக்குதா சார்? கேக்குதுமா. கால் வந்ததா? அதுவும் ஓகேம்மா. ஓகே. 7th question வந்துட்டு g of x equal to 1/x² + 2. x² + 2 ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் எகைன் வருது. சரி, இது ஃபங்க்ஷன் அப்போ இது எப்படி எழுதலாம், ஃபஸ்ட் எழுதிக்கலாம் x² + 2 ஓட் இன்வெர்ஸ் எழுதிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸி. அப்போ g dash of x பார்த்தீங்கன்னா -x² + 2 into -2 -1 -1 -2 கரெக்டுங்களா, இன்ட்டு 2x. சரி ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. -x² + 2 மேலே எப்படி பவர் -2 வந்துச்சு? ஏன்னா என்ன ஃபார்முலா, n × x பவர் n - 1. என்னோட வேல்யூ என்ன, -1. ஓகே. வரட்டும். 2x. அப்போ -2x / x² + 2 கரெக்டாப்பா? x² + 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கும்ல? ஆமாம், தேங்க்யூ. அப்போ ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அப்போ g double dash of x சொல்கிறாங்கன்னு u/v ஆல்ரெடி நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. நெகட்டிவ் வந்து வெளியே வச்சுக்கோங்க. u dash நெகட்டிவ் வெளியே எடுத்துருவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, இந்த நெகட்டிவ் வேல்யூ வெளியே எடுத்துரு. அப்போ நெகட்டிவ் கன்சிடர் பண்ணால் வெளியே எடுத்துருது. 2x டெரிவேட்டிவ் 2 இன்ட்டு x² + 2 ஹோல் பவர் 2 கரெக்டாப்பா? மைனஸ் u × v dash. u × v dash என்ன கிடைக்கும், 2 × x² + 2 × 2 கரெக்டாப்பா? 2 × 2x கட்டுமா, x² டெரிவேட்டிவ் 2x கரெக்டாப்பா? ஆமாம். வேறு எதாவது டவுட் இல்லை? கீழே போயிடலாமா? கீழே வந்து ஹோல் ஸ்கொயர் கொடுக்கலாமா, x² + 2v ஹோல் ஸ்கொயர். சார்
u by v மெத்தட்ல தானே பண்ணிருக்கீங்க. ஆமா, நல்லா பார்த்துக்கோ. இது u டேஷ் வேல்யூ, இது v. இது u வேல்யூ, இது v டேஷ். அப்ப v டேஷ் யாரு? கீழே இன்னொரு ஸ்கொயர் வரும்ல, என்ன பண்ணு? கீழே இன்னொரு ஸ்கொயர் வரும்ல. அப்போ 4 வரும். 4 வரும். இது ஓகே தானே? இந்த கான்செப்ட் ஓகே, இது வரைக்கும் ஓகே, இது கரெக்டா? அது வரைக்கும் ஓகே. இதை கரெக்டாக மட்டும் செக் பண்ணிக்கோ. 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x வரும். கரெக்டாக தான். சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? சிம்பிளிஃபை பண்ணி a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2 ஸ்கொயர் இஸ் 4, 8, 2 இன்ட்டு 4 8, ப்ளஸ் 2னா 4x, 4x இன்ட்டு 2 8x மைனஸ் 2 into x power 4 வெளியே 8x ஸ்கொயர் இருக்குது. 8x ஸ்கொயர்டு இன்ட்டுன்னா 8x பவர் 4 கரெக்டுங்களா? 2 2 2 3 2 வருது. ஒரு 2, இது ஒரு 2 2, இது ஒரு 3 2. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ 8x ஸ்கொயர்டு வெளியே இருக்க டைம் பண்ண எவ்வளவு? 8x ஸ்கொயர். அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 8x ஸ்கொயர் மைனஸ் 8 இன்ட்டு 2 16. அப்போ 16x ஸ்கொயர். 16x ஸ்கொயர். இங்கே வந்து 8x ஸ்கொயர் வருமா? கரெக்டாக மட்டும் செக் பண்ணுறாங்க. இது போட்டது கரெக்டாக மட்டும் செக் பண்ணு. கீழே இருக்கிறது அப்படியே வச்சுக்கோ. கீழே இருக்கிற ஒரு பிரச்சனை கிடையாது, அப்படியே வச்சுக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக தப்பாமா? ஒரே நிமிஷம் போட்டு சொல்லுங்கள். ஓகே. கன்ஃபியூஷன். நான் இன்னொரு வாட்டியே போடுறேன் சார். போடு, பொறுமையாக போட்டு எனக்கு சொல்லுங்கள். மைனஸ் ஆஃப் 2 ஸ்கொயர் into x power 4 plus 8x square plus 8 minus 8x square 8x power 4 plus 16 மைனஸ் உள்ள போயிடும். மைனஸ் 16x ஸ்கொயர். மைனஸ் 16x ஸ்கொயர். கரெக்டா? அப்போ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. இந்த டைம் வரும். இந்த டைம்ல நான் மைனஸ் வெளியே எடுக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டு இந்த செக் பண்ணு. நான் போட்டது மட்டும் கரெக்டாக மட்டும் செக் பண்ணு. எனக்கு மிஸ்டேக் இருந்தால் நம்ம பாருங்க. minus 6x power 4 plus minus 8x square plus 8. அந்த மைனஸ் வெளியே எடுத்துட்டேன். மைனஸ் வெளியே எடுத்துட்டா மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும். அதனால மைனஸ் வெளியே எடுத்துட்டேன். சரிங்களா? ஓகே. 6x power 4 plus 8x square minus 8. சரி, இப்போ g dash of x வந்து 0 பண்ணலாமா? g dash of x வந்து 0 பண்ணலாம். அப்போ இவன் தான் மைனஸ் 2x இருக்கிற மாதிரி மைனஸ் 2x டிவைட் பை திஸ் வேல்யூ. அப்போ அவனை தான் நம்ம 0 பண்ணலாம். அப்போ மைனஸ் 2x டிவைட் பை என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. கரெக்டாப்பா? ஈக்குவல் என்ன கிடைக்குது? மைனஸ் 2x பை x square plus 2 whole square is equal to 0. அப்போ x equal to 0 தான் வரும். அப்போ g டேஷ்ல அப்ளை பண்ணுங்க. g டபுள் டேஷ்ல g டபுள் டேஷ் ஆஃப் 0 என்ன கிடைக்கும் பாருங்க. g டபுள் டேஷ் அப்ளை பண்ணால் இது 0 ஆயிடும், இது 0 ஆயிடும், இது மைனஸ் வேல்யூ, இது வந்து 2/4. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாசிட்டிவ் 0 அப்போ என்ன கிடைக்கும்? -8 டிவைடட் பை 2/4 வருது. கரெக்டாப்பா?
அப்போ இதையும் கட் பண்ணால் 2 கியூப் கட் ஆயிரு எகைன் 2 மட்டும் இருக்கும் கரெக்டுங்களா? அப்போ ஆமா. -1/2 -1/2னா லெஸ் தென் 0. அப்போ லெஸ் தென் 0 என்ன ஆச்சு? G is maximum. மேக்ஸிமம். G is maximum at x equal to 0. இது எங்கே கொண்டு போய் அப்ளை பண்ண போகணும்? G of x. G of x. சரி, அப்போ அப்ளை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? G of 0. G of 0 என்னாச்சு? 1/2. அப்போ இவன் யாரு? இவன் வந்து நம்மளுடைய மேக்ஸிமம். ஐடியா ஓகேவா? சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டு. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. இல்லை, ரெசிப்ரோக்கல்னால கொஞ்சம் அது மாதிரி போச்சு. ஆமாம், ரெசிப்ரோக்கல் இல்லை. நார்மலாக அல்ஜிபிரிக்னா இல்லை ட்ரிகனாமெட்ரினா எது டினாமினேட்டர் டைம் இல்லை, அதனால நம்ம நார்மலாக டெரிவேட் பண்ணோம். இப்போ ரெசிப்ரோக்கல் எந்த இடத்துல கஷ்டப்பட்ட? இந்த ஜி டபுள் டேஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது கஷ்டப்பட்ட, வேற எங்கேயுமே நீ கஷ்டப்படல. இது சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட, மற்றபடி எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஈஸி தான். ஓகே. சரி, கொஸ்டின் நம்பர் 8. 8th கொஸ்டின் வந்துட்டு அது ஒரு மாதிரியே தான் போகும், பார்க்கலாம். f of x equal to x root of 1 minus x. ஓகே, எனக்கு எக்ஸோட லிமிட் சொல்லிக்கிறேன்னா x is between 0 and 1. ஓகே, எதனாலனா இதனோட வேல்யூ பாசிட்டிவ் வரும். கிரேட்டர் தென் 1 போச்சுன்னா பாசிட்டிவ் வராது. இப்போ x belongs to 0,1 சொல்லிக்கிறோம். இதுதான் இங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 0 is lesser than x lesser than 1. அவ்வளோதான், 0. something தான் வேல்யூ இருக்கும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? 0,1னா இங்கே 0. something தான் வேல்யூ இருக்கிறத விட கிரேட்டர் தென் போகக்கூடாது, நெகட்டிவ். நெகட்டிவ்ல போனால் பிரச்சனை கிடையாது, நெகட்டிவ் போனால் இது பாசிட்டிவ் ஆயிடும். ஏன் நெகட்டிவ் சொல்லுங்க இல்லை, அவன் இதை மட்டும் தான் எடுக்கலாம், இதை எடுத்துக்கலாம். நெகட்டிவ் போனால் என்ன ஆகும்? நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடும், ரூட் பாசிட்டிவ் பிரச்சனை. சரி, நம்மளுக்கு வேல்யூ என்ன வரும் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணுவோம். அப்போ இது என்ன மெத்தடு? u into v மெத்தட். கரெக்டுங்களா? u v மெத்தட் சொல்கிறாங்க. என்ன ஆகும்? f dash of x வந்துட்டு u dash x வந்துட்டு 1 ஆயிரும். அப்போ வந்துட்டு ரூட் 1 minus x plus x by 2 root x 2 root -1 minus x. அப்போ என்னாச்சு? 1 minus x minus x divided by 2 root x. கரெக்டாமா? மேபி இதுக்கு வேணால் எல்சிஎம் எடுக்கணும்னு எடுத்துக்கோங்களேன். ஏன்னா ரூட் ஆஃப் 1 minus ரூட் கேன்சல் ஆயிடும். அப்போ என்னாச்சு? இன்ட்டு 1 minus x minus x divided by 2 into root of 1 minus x. கரெக்டாப்பா? ஒரே செக் பண்ணிக்கலாம். 2 root 1 minus x 2 minus 2x minus x by. கரெக்டாக மட்டும் பார்த்துக்கணும். இதான் f dash of x. உனக்கு சின்ன இது வருதான் மட்டும் செக் வந்துச்சு. சரி, இப்போ இவனுக்கு தான் நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். u by v மெத்தட். அப்படின்னா மீனிங் என்ன? f double dash of x. அப்போ என்ன மெத்தடு? u by v. அவ சொல்கிறாங்கன்னு u dash வந்துட்டு -3 minus x minus 3 v 2 into root of 1 minus x. கரெக்டுங்களா? மைனஸ் 2 minus 2 1 by 2 root 1 minus x into -1. ஏன் -1? இதனோட டெரிவேட்டிவ் அகைன் கண்டுபிடிக்கணும்னா அதனால -1. கரெக்டுங்களா? டிவைடட் பை ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? ரூட் கட் ஆயிடும். அப்படியே ரூட்ல போட்டுறலாம்ல சார்? அது ஸ்கொயர் கட் ஆயிரும்ல, ஸ்கொயர் ரூட் கட் ஆயிரும்ல. அதுதான் 4 மட்டும் அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல. 4 - 4x. அது நம்ம டினாமினேட்டர் வச்சுக்கலாம், நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன வருங்கிற 4 - 4xங்கிற பண்ணிக்கிட்டாலும் தப்பு கிடையாது, இப்படி வச்சுக்கிட்டாலும் கரெக்டாக. ஏன்னா நம்ம பாசிட்டிவாக நெகட்டிவாக தான் செக் பண்ண போகிறோம், அதனால் உள்ள மல்டிப்ளை பண்ண வேண்டாம், பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இது என்ன கிடைக்குன்னு சொல்கிறாங்க, இப்போ என்ன வருதுன்னு சொல்லி சொல்லலாம். -6 into
ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். ஓ ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஏன் என்னாச்சு? அந்த 2 அது 2க்கு முன்னாடி மைனஸ் இருக்குல்ல, 2 மைனஸ் 3x. ஆமாம். அதை அப்படியே உள்ளுக்குள்ள மைனஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓ சரி சரி, இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பண்ணிக்கும், இந்த மைனஸ் ப்ளஸ் பண்ணிக்கும். ப்ளஸ் 2 மைனஸ் 3x divided by root of 1 minus x divided by 4 into 1 minus x ன்னு வச்சுக்கோ. மேபி கரெக்டாக உள்ள சார் அந்த 2 எங்க இருந்து சார் வந்துச்சு? இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 2 அப்படியே தான் இருக்கும். இந்த 2 இங்க இருக்கு, இந்த 2 இருக்குது, இங்க இருக்கு. ஓகே ஓகே புரிஞ்சுது. புரியுதுதா? இந்த 2 2 கட் ஆகுறது உங்களுக்கு புரியுதுல? இந்த 2 2 எப்படி கட் ஆகுதுன்னு? புரிஞ்சு. அந்த 2 மிஸ் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறீங்க. எல்சிஎம் எடுத்து என்ன ஆகும்? -6 + 6x + 2 - 3x divided by 4 into 1 minus x whole power 3/2. எல்சிஎம் எடுப்பேன். இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு புரியுதா மாதிரி நான் சிம்பிளிஃபை பண்ண உனக்கு இந்த ரிசல்ட் மட்டும் வருதா? ஓ அந்த டினாமினேட்டர் இங்கே கொண்டு வந்துட்டீங்க. ஓகே, டினாமினேட்டர் கொண்டு வந்து அது பவருக்கு வந்து ஆட் பண்ணிட்டேன். அப்போ இங்கே +3x, இங்கே -3x. அப்போ என்னாச்சு? 3xன்னு வருது. இங்கே என்ன கிடைக்குது? 2 - 6. 2 - 6 என்ன பண்ணலாம்? -4 போடலாம். கரெக்டா? 2 - 6 -4. அப்போ கீழே என்னக்குது? 4 into 1 minus x whole power 3/2. கரெக்டாக கண்ணு? இதுதான் நம்மளுடைய எண்ட் ஆஃப் ரிசல்ட் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பண்ணுமா? ஆமாம். யார்? இவனை 0 பண்ண போகிறோம். அப்போ இவனை 0 பண்ண என்ன ஆகும்? டினாமினேட்டர் அங்கே போயிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டேரெக்டாக என்ன கிடைக்குது? 2 வந்துடும். 2/3. ஆமாம், எக்ஸ் ஈக்குவல் டு 2/3. கரெக்டாக? 2/3. எக்ஸ் ஈக்குவல் டு 2/3னா நம்மளுக்கு வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ இங்கே 2/3 அப்ளை பண்ணுங்க. அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்ல தானே? 2/3. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் 2/3 அப்ளை பண்ணுங்க. 3 into 2/3 minus 4 divided by 4 into 1 minus 2/3 whole power 3/2. கரெக்டாக கண்ணு? 3 3 கட் ஆயிடும். அப்போ என்னாச்சு? 2 மைனஸ், நல்லா பார்த்துக்கணும், 2 - 4 வந்து என்னது? -2 divided by 4 into இங்கே என்ன கிடைக்கிறாங்க? 3 1/3 whole power. ஓகே, அப்போ என்ன பண்ணுவீங்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் இது எது பிரச்சனை அப்படியே வச்சுக்கோங்க. இவனையும் கட் பண்ணால் 2 நம்மளுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக தான் செக் பண்ணுவோம். இந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இவன் மேலே போயிடுவான். இப்போ மேலே போய்ட்டு என்ன நினைப்பான்? -3/2 divided by 2. கரெக்டாக கண்ணு? அண்டர்ஸ்டாண்ட்? ஒரே நிமிஷம் சார். 3/2 minus 3/3/5. இல்லை சார், then 0. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல்ல? இந்த சிம்பிளிஃபிகேஷன் எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது? ஓகே. இப்போ லெஸ் தென் 0னது எஃப் மேக்ஸிமம் மினிமம் கரெக்டுங்களா? மேக்ஸிமம் மேக்ஸிமம் அட் எ பாயிண்ட் என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு 2/3. அவன் கொடுத்து இன்டர்வலுக்கு வரான் நம்பர். அவன் கொடுத்து இன்டர்வல் என்ன? 0 to 1 கொடுத்துக்கிறான். அப்போ 2/3 வந்து டெசிமல் தானே? 2/3யோட வேல்யூ என்ன? 0.667. கரெக்டுங்களா? செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவன் கொடுத்து இன்டர்வலுக்குள்ள இருக்கிறான்னு பார்க்கணும். அது வேற ஒரு ரிசல்ட் இருக்குது. மேபி அவுட் சைட் அது பார்த்துக்கோ. சரிங்களா? அப்போ ஓகே, கிடையாது, கரெக்டாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவனை தூக்கி நம்ம எங்கே அப்ளை பண்ணணும்? இங்கே அப்ளை பண்ணணும். ஆமாம், அப்ளை பண்ணிடலாமா? அப்போ எஃப் ஆஃப் 2/3. அப்போ என்ன கிடைக்கிறாங்க? 2/3 into 1 minus 2/3 whole power 1/2. அப்போ என்ன கிடைக்குது? 2/3 3 minus 2 வந்து 1. அப்போ 1/√3 கிடைக்குது. கரெக்டாப்பா? செக் பண்ணி பாரு கரெக்டாக மட்டும் பார்த்து சொல்லு. 2/3 into 1/√3. ஆமாம். அப்போ 2/3√3. அவ்வளோதான். 2/3√3 நம்மளோட ரிசல்ட். எனக்கு டவுட் இருக்குதா? இல்லை. சூப்பர், வெரி குட்.
சரி எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோமா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். மொத்தம் 8 கொஸ்டின் தானே, 8மே சால்வ் பண்ணிட்டோமா? பண்ணிட்டோம் சார்.